இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் கேட்க இருக்கின்ற நற்செய்தி பொதுக்கால 33ஆம் வாரம் புதன்கிழமை. இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், லூக்கா 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 28 முடிய. இந்த பகுதியில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒருபுறம் உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகளை விசுவாசத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது, திறந்த மனம் உள்ளவர்களாக வாழ்வது. இன்னொரு புறம் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் பயத்தை முன்னிலைப்படுத்தி அடைப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக, அடைப்பட்ட மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்படி இரண்டு நிலையில் பிரிக்கக்கூடிய விதமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஒரு முறை வெளிநாட்டில் இருந்த பொழுது பங்கிலே சந்தித்த ஒரு ஆசிரியை. அவர்கள் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கின்றார். மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர். ஆனால் அவருக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஆகவே ஆசிரியராக இருப்பதால் பங்கு தந்தை அவர்கள் என்ன செய்கின்றார், அந்த ஆசிரியை கூப்பிட்டு குழந்தைகளுக்கு மறைக்கேள்வி எழுங்கள், அதுபோக குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கள் போன்றவைகளை நீங்கள் செய்து அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தலாமே என்று அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் ஒரு பதிலை கொடுக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இங்கே ஒரு அடைப்பட்ட மனம் கொண்டவர்களாக, எதை கண்டும் பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இல்லை. அவர்களிடம் திறமை இருக்கின்றது, அந்த திறமையை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது சில மாதங்கள் கடந்து புதிய பங்கு தந்தை பொறுப்பேற்கின்றார். அவர் இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து, ஏனென்றால் இவர் குழந்தைகள் இவர் அருகில் எளிதாக சென்று விளையாடுவது வழக்கம். இதை பார்த்து மீண்டும் அவர் கேட்கின்றார், புதிய பங்கு தந்தை கேட்கின்றார், நீங்கள் குழந்தைகளுக்கு மறைக்கேள்வி எடுக்கலாமே என்று சொன்ன பொழுது அதே பழைய கதையை திரும்பவும் ஆரம்பித்தார்கள். பங்கு தந்தை அவர்கள் அவர்களை பேச விட்டார்கள். முடிந்த பிறகு அவர் சொன்னார், இங்கே பாருங்க, நீங்கள் பயப்பட ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் மறைக்கேள்வி எடுங்க, நான் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே பதட்டத்திலே சரி, அதாவது முழு மனதோடு இல்லாமல் சரி என்று ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். மறைக்கேள்வி ஆரம்பமாகிறது. அதற்கான தயாரிப்புகளை மறைக்கேள்வி புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் நன்றாக படித்து விட்டு எப்படியாவது மறைக்கேள்வி எடுத்துவிட வேண்டும் என்ற பயத்திலே வருகின்றார்கள். வந்தவர்கள் முதலாவது குழந்தைகளுக்கு இதயத்தை படமாக வரைந்து, இந்த இதயத்தில் இயேசு எங்கிருக்கின்றார், நீங்கள் எங்கிருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார். அங்கே அந்த குழந்தைகள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள், மகிழ்ச்சியோடு உரையாடுகின்றார்கள். சில நிமிடத்திலே அந்த ஆசிரியனுடைய பயம் விலகிச் செல்லுகின்றது. மகிழ்ச்சியுடன் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். மறைக்கேள்வி மட்டுமல்லாமல் இன்னும் பல குழுக்களில் இணைந்து அவர்கள் பணி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஆக இங்கே திறந்த மனம் உள்ளவர்களாக, விசுவாசத்தோடு செயல்படக்கூடியவர்களாக, நம்பிக்கையோடு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆக முதல் நிலையிலே அவர்கள் அடைப்பட்ட மனம் கொண்டவர்களாக, இரண்டாவது பகுதியிலே திறந்த மனம் கொண்டவர்களாக செயல்படுவதை பார்க்கின்றோம். இது போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அங்கே ஒருவருக்கு 10 தெனாரியும் இன்னொருவருக்கு 5 தெனாரியும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொருவருக்கு 2. ஆனால் கொடுப்பது எதற்கு? நீங்கள் வைத்து நான் வரும் வரை அதை பாதுகாத்திருங்கள் என்று சொல்வதா? இல்லை. மாறாக, நான் செல்லுகின்றேன், ஆனால் நீங்கள் உழைப்பை போடுங்கள், முயற்சியை எடுங்கள். இந்த தினாரி என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் பல்வேறு வடிவங்களில் சொல்லலாம். நேரத்தை என்று சொல்லலாம், அதுபோன்று நம்ம கொடுக்கப்படுகிற திறமைகளை சொல்லலாம். இன்னும் பல்வேறு விதமான திறமைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகளை நாம் இங்கே சுட்டி காட்டுகின்றோம். உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை முடிந்தவளவு முயற்சி செய்து வெளியே கொண்டு வர முற்படுங்கள். அதை கடவுளுக்கென செய்யுங்கள். ஏனென்றால் அங்கே அந்த மனிதர்கள் செய்தவற்றை அவர்கள் தங்களுக்கென்று பயன்படுத்தவில்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர் தலைவரும் திரும்பி வந்தவுடனே நாங்கள் 10ஐ 20 ஆக்கி இருக்கிறோம், 5ஐ 10 ஆக்கி இருக்கிறோம் என்று அவருக்கு புகழாரம் சூட்டுகின்றார்கள். அது தங்களுடையதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது திறமை,
அதை பயன்படுத்துவது, அதை முயற்சி செய்து பெருக்குவது நம்முடைய கடமை. ஆனால் அதற்குரிய புகழும் மாட்சியும் கடவுளுக்கே உரித்தாகுக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலையில் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? கொடுத்ததை மறைத்து வைத்து கடவுளை கண்டு அஞ்சுபவனாக காட்டுகின்றான். கடவுளை ஒரு கொடூரக்காரராக, துன்புறுத்தக்கூடிய மனிதராக அவன் வெளிப்படுத்துகின்றான். ஆகவே அவனால் முயற்சியும் செய்ய முடியவில்லை, முன்வரவும் முடியவில்லை. அவனால் எந்த ஒரு பயனுமற்ற நிலையில் இருக்கின்றான். ஆகவே நாம் இந்த நிலையில் இருக்கின்றோம். கடவுள் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், அன்பு செய்யக்கூடியவர். நமக்கு திறமைகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவற்றை நாம் எப்படி வாழப்போகின்றோம் என்பதை எண்ணியவர்களாக நம்முடைய திறமைகளை எல்லாம் கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நிறைவாக எங்களுக்கு தந்து கொடுத்திருக்கின்ற திறமைகளை நம்பிக்கையோடு ஏற்று அதை நாங்கள் பலுகி பெருகச் செய்து அந்த திறமைகளின் வாயிலாக உம்மை புகழ்ந்தேத்தவும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.